ராமர் கோயிலை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் சொல்லவில்லை. 4 சங்கராச்சாரியார்களே சொல்லி இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். எனவே சனாதனத்தை மீறி இருக்கிறார், அவர்கள் சொல்லுகிற சனாதனத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்போகிறார்கள். அதில் அதன் காரணமாகத்தான் பல எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட நாங்கள் அதில் கலந்து கொள்வதாக இல்லை என்று இந்தியா கூட்டணியிலே பெரும்பாலோர் மறுத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். காரணம், பக்தி என்பது அவரவருடைய தனி விஷயம், தனி சொத்து. அதே நேரத்தில் இதை தேர்தலுக்கு பயன்படுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார், ராமன் எத்தனை ராமன் அடி என்று. அதுபோல் இப்போது வருகிறது தேர்தல் ராமன். ஆகவே தான் கட்டி முடிக்கப்படாத ஒன்றை இவர் பிரதிஷ்டை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று தெளிவாக 4 சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கிறார்கள். மதத்துக்கு அத்தாரிட்டி சங்கராச்சாரியாரே தவிர இவர் அல்ல. அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு அதை எதிர்த்தவர்களையெல்லாம் பார்த்து இவர்கள் சனாதனத்துக்கு விரோதிகள், இந்து மத விரோதிகள், ஆகவே இவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று கேட்கிற பாஜகவை பார்த்து நாங்கள் கேட்பதெல்லாம் 4 சங்கராச்சாரியார்களும் இந்து மத விரோதிகளா? முடிந்தால் நீங்கள் அதை அறிவியுங்கள், இல்லாவிட்டால் மற்றவர்களை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான். எனவே தான் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக ஆவதற்கு வேட்பாளராக ராமனையே நிறுத்துகிறார்கள். ராமன் ஒருபோதும் வேட்பாளராக கூடாது. இந்திய கூட்டணி வந்து இந்த ஆண்டிகள் கட்டிய மடம் சொல்லி ஓபிஎஸ் விமர்சனம் செஞ்சிருக்காரு. இந்திய கூட்டணி இருக்குது எல்லாமே வந்து ஆண்டிகள் கட்டிய மடம் அப்படின்னு ஓபிஎஸ் விமர்சனம் செஞ்சிருக்காரு. திருப்பி 3ஆம் முறை மோடி தான் பிரதமர் வர போறாரு, அதில் மாட்டுக்கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து? அவரை பொறுத்தவரையில் அவர் ஏன் இவ்வளோ அவசரமாக சொல்கிறாருன்னா, அவர் எதில் ஏறுறதுன்னு தெரியாமல் வெளியிலே நின்றுட்டு இருந்தார். இப்போ கதவு இதில் கொஞ்சம் திறக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்த உடனே முதல்ல மற்றவர்கள் ஆண்டிகள் கட்டினார்களா, அரசர்கள் கட்டினார்களா, மக்கள் கட்டினார்களா என்பதை ஓபிஎஸ் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, பழனிசாமி இவர் ஜெயிலுக்கு போவாருங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து பழனிசாமி திகார் ஜெயிலுக்கு போவார். ஒவ்வொருத்தரும் ஜெயிலையே முடிவு பண்ணிட்டாங்க, எந்த ஜெயிலுன்னு. இதுவரையில் ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்காங்க. என்னன்னா, கோட்டைக்கு போக மாட்டோம், அது ஸ்டாலின் தான் போவார், ஆகவே தான் நாங்கள் கோட்டைக்கு போக மாட்டோம், 2 பேரும் மாறி மாறி ஜெயிலுக்கு போவோம்னு சொல்கிறாரு. எனவே நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் அவர் மடத்தை பார்க்குறது நல்லது. ஆகவே தான் அவருடைய ஆராய்ச்சி மடத்துக்காவது போகணும்னு நினைக்கிறாரு. அவர் பரிதாபத்துக்குரிய அளவுக்கு அப்படியெல்லாம் புகழ்ந்தாலாவது தனக்கு அந்த கூட்டணியில் இடம் உறுதியாக கிடைக்குமான்னு ஏன்னா அந்த சந்தேகப்படுறாரு. அவர் எங்கே போகிறதுனே தெரியல. ஆண்டிகளுக்காவது மடம் இருக்குது, இவருக்கு அது கூட இல்லை, இடம் இல்லை. அவங்களுக்கு மடம் தேடுறாங்க, இவர் இடம் தேடுறாரு, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் வந்து அறிவிக்க வேண்டியவர் அறிவிக்கணும். அவருக்கு அதுடைய தகுதி இருக்கா இல்லையாங்கிறத முடிவு செய்ய வேண்டியது அத்தனையும் முதல்வர். எனவே யாரை போடுறது, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுங்கிறது நீங்களோ நானோ அல்ல, மற்றவர்களோ அல்ல. அதில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கவர்னர் கூட அதிக பிரசங்கித்தனமாக செஞ்சு மூக்கொடைப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே அந்த அமைச்சர் நியமனத்தில். ஆகவே தான் மற்றவர்கள் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாகவும் அடக்கமாகவும் செய்து கொண்டிருக்கிற உதயநிதி எல்லா தகுதியும் படைத்தவர். நன்றி.